பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாகும் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. யார் அந்த உன் வழி என்று அந்த யாருடைய வழியாய் துஷ்டன் வருவதில்லை என்றால், அந்த 15வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. தேவனுடைய வசனத்தை பேசுகிறவனுடைய வார்த்தைகள் உனக்கு நேராய் வரும்போது, பேசுகிறவன் வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வரும்போது, இந்த குடும்பத்துக்கு நேராய் அந்த சுவிசேஷம் வரும்போது, தேவனுடைய சுவிசேஷம், நல்ல செய்தி, தேவனுடைய வார்த்தை, இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அது உன்னை மாற்றம் பண்ணுகிறது. தேவனே உனக்குள் கடந்து வருகிறார். யார் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருக்குள் ஆண்டவர் இயேசுவே கடந்து வருகிறார். அப்பொழுதுதான் துஷ்டன் இனி அந்த வழியாய் உன்னை நெருங்குவதில்லை. இந்த கால வேளையில் துஷ்டன் வருவது தேவனில் நம்மோடு இல்லாத போது, இந்த நாளில் வசனத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எந்த வீட்டில், எந்த தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில், எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ அந்த குடும்பத்தில் இனி என்பது ஆண்டவர் வந்த நாள் முதல் ஆண்டவருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா நாளிலும் அதன்படி ஜீவிக்க நாம் ஆயத்தமாவோம். அப்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் தேவன் நிச்சயமாகவே வாசம் பண்ணுவார், கூட இருப்பார். சத்துரு நெருங்கி வருவதில்லை. துஷ்டன் இனி நம்முடைய வாழ்க்கையில் நெருங்காதபடிக்கு ஆண்டவரே நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்த போகிறார். தேவனுடைய வார்த்தைகள், இன்றைக்கு ஒரு வசனம் வருகிறது, நாளைக்கு இன்னொரு வார்த்தை வரும். அது தேவ ஆலோசனையாய் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தரே நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். இந்த கால வேளையிலும் துஷ்டன் எந்த வீட்டில், யாருடைய வாழ்வில் வேதனைப்படுத்துகிறானோ அந்த தெய்வ பிள்ளைகள் தயவாய் தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். துஷ்டன் விலகி போவான், கர்த்தருனுடைய வாழ்வில் வருவார். செபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்வில், வேலையில் துஷ்டன் பிரவேசித்து சிதறடித்து கொண்டிருக்கிறான் என்று எந்தெந்த தேவ பிள்ளைகள் உணர்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்விலும் என் ஆண்டவர் எந்த வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனார்களோ, எந்த சுவிசேஷ சப்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அதை சீர்படுத்தி கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்வில் பிரவேசிக்கிறீர். கர்த்தர் அவர்களோடு வாசம் பண்ணுகிறீர். துஷ்டன் விலகி போகிறான், இனி வருவதில்லை. இதுவரை வந்தான் ஆண்டவர், இதுவரை மேற்கொண்டதுண்டு, இதுவரை போராடினதுண்டு. தேவ வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பற்றி கொள்ளும் போதோ இனி வருவதில்லை. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும், விடுதலை ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டபடி ஜீவிப்போம். இனி துஷ்டனில் கடந்து வருவது. God bless you. Praise the Lord.